Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 58 unit 2 kinematics lesson la irukra position vector na enna abingiradha paakaporam. So ஏற்கனவே நம்ம வந்துட்டு அந்த வெக்டார்ஸ் பத்தி படிக்கும்போது நம்ம ஒரு லைன் வந்திருக்கும். என்ன அப்படினா வெக்டார்ஸ் பத்தி படிக்கும்போது வெக்டாருக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பொசிஷன் வெக்டார் அப்படினு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பொருள் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. It is a vector which denotes the position of the particle at any instant of time. அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஏதோ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்து நம்ம சொல்கிறது தான் வந்து பொசிஷன் வெக்டார். இப்போ பொசிஷன் வெக்டார் வந்து ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் த பார்ட்டிகல் அட் அ பாயிண்ட் பி. ஒரு பி அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு xi வெக்டார் xi cap plus yj cap plus zk cap அப்படின்னு சொல்லுவோம். x, y, z அது எல்லாமே components of r vector shows that the position r vector. இப்போ நம்ம முன்னாடியே வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஏ வெக்டர்னா அது ஏஎக்ஸ் ஏஒய் அப்படின்னு பிரியுது அப்படிலாம் பார்த்துருப்போம். கரெக்டாக அதே மாதிரி ஆர் வெக்டருக்கும் வந்து காம்போனன்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் வெக்டரோட காம்போனன்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிகரில் வந்து பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டரோட பொசிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய், இது வந்து இசட். ஓகேவா? ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள். எக்ஸ் வந்து இங்கே வந்து இந்த பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? அந்த பாயிண்ட் வந்து நான் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். அது எக்ஸ்கமா வைக்கமா இசட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆரிஜின்லேருந்து ஒரு லைன் வரையில அதுதான் நம்ம ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வந்து இந்த இசட் ஆக்சஸை விட்டுருங்க. ஓகேவா? எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸை மட்டும் இந்த பிளேனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த பிளேனை மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ ஒய் ஆக்சஸ் இப்படி இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? Can you understand? ஸோ இந்த பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலாக எவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? முதல்ல வந்து இந்த பிளேன் வரைஞ்சாச்சு. இந்த பிளேன்லேருந்து ஒரு பாயிண்ட் கிடச்சாச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இசட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஒரே பிளேனில் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே ஒரே பிளேனில் இருக்குது. இந்த இசட் அப்படிங்கிறது மேலே இருக்குது. ஓகே? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் இசட் ஆக்சிஸோட அந்த ஒரு டிஸ்டன்ஸை நம்ம இசட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் என்னது? பிங்கிற பாயிண்ட் என்னது? எக்ஸ்கமா ஒய்கமா இசட். நீங்கள் யோசிக்கல, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இப்படி தானே எக்ஸ் வந்திருக்கணும். பிகாஸ் எக்ஸுக்கு அப்போ ஏன் இங்கே ஆப்போசிட்டில் போய் எக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது இந்த. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது ஒய் அப்படிங்கிறது இதுனா ஒய்யோட டிஸ்டன்ஸ் இது. இசட் ஆக்சஸ் இதுனா இசட்டுக்கும் இதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஆர் வெக்டர் அப்படிங்கிறதோட பொசிஷன் வெக்டர் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது டிட்டர்மைன் த பொசிஷன் வெக்டர் ஃபார் த ஃபாலோயிங் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் லொக்கேட்டட் அட் PQRST. PQRS எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாமே நம்ம பொசிஷன் வெக்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 3 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? RP வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப். பிகாஸ் 3 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஐ கேப். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எக்ஸ்னாலே ஐ தானே, வைனா ஜே கேப். அடுத்தது எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கியூவோட பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கியூவோட பாயிண்ட் முதல்ல எக்ஸ் எடுத்துக்கலாமா? இப்போ 1 2 3 4 5. ஸோ 5i கேப். அடுத்தது இதுவும் பாசிட்டிவில் தான் இருக்குது. இப்போ 1 2 3 4. ஸோ 4j கேப் அப்படின்னு வருமா? ஸோ ப்ளஸ் 5i கேப் ப்ளஸ் 4j கேப் அப்படின்னு வருது. அடுத்தது ஆருக்கு பார்க்கலாமா? ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் எக்ஸில் போகுது. அப்போ -2i கேப் அப்படின்னு வருமா? ஸோ -2i கேப் அப்படிங்கிறது. எஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்தோன்னா 1 2 3. ஸோ ப்ளஸ் 3i கேப் இங்கே 1 2 3 4 5 6 -6j கேப் அப்படின்னு வருமா? ஸோ இதுதான் வந்து பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸாம்பிள் 2.14. என்ன கேட்டிருக்காங்க? பர்சன் வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் டு வாக் 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் அ நார்த். எப்போவுமே நார்த்னா என்னது? மேலே, கீழே சவுத்னா கீழே, இந்த டைரக்ஷன் ஈஸ்ட்டு, இந்த டைரக்ஷன் வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம முதல்ல அவர் வந்து நார்த்துக்கு போகிறாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு 1 2 டிஸ்டன்ஸ் தள்ளி ஃபஸ்ட்டு நார்த்துக்கு போகிறாங்க. அடுத்தது தென் 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நோக்கி 1 கிலோமீட்டர். இங்கே வந்து 1 கிலோமீட்டர் மூவ் ஆயிருக்காங்களா? இது செகண்ட் பொசிஷன். அடுத்தது தென் 5 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத். அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் இறங்கி வராங்கன்னா இங்கேருந்து 1 2 3 4 5. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் இறங்கி வராங்க. அப்போ இந்த கீழே எவ்வளோ இருக்குது? இதுதான் வந்து தேர்டு.
கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் தேர்டாக அவங்க போனது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். வெஸ்ட்னா இந்த சைடு. ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் 1 2 3 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். அடுத்தது வாட் இஸ் அ பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பர்சன் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரிப்? இந்த எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட பொசிஷன் வெக்டர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆரிஜின்லேருந்து அந்த லைனுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வரைஞ்சிடணும். ஓகேவா? as shown in the figure, the positive x-axis is taken as east direction. ஓகே, பாசிட்டிவ் y டைரக்ஷனை வந்து நம்ம நார்த் டைரக்ஷன் எடுத்தோம்னா எனக்கு என்ன பொசிஷன் வெக்டர் வரும்? இங்கே வந்து x-axis வந்து -2 i cap, y-axis வந்து 1 2 3 ப்ளஸ் இது வந்து நெகட்டிவ் y. ஓகே, இப்போ -3 j cap அப்படின்னு வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சவுத் வெஸ்ட் இப்படி தானே இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவல் பாத் length traveled by the object in a given interval of time during the motion. அந்த மோஷனில் எவ்வளோ அந்த நகர்றாங்கல்ல அதில் வந்து அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ பார்த்த லென்த்தை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் அ பொசிஷன் ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ வந்து அவங்க 10 கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்க, 12 கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அதை தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து இங்கேருந்து, அதாவது இதுதான் எண்டு. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் இங்கேருந்து இங்கே போயிருக்காங்கல்ல, ஸோ இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? ஆக்சுவல் பாத் லென்த் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் எ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைமில். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் பொசிஷனுக்கோ ஃபைனல் பொசிஷனுக்கோ அந்த ஒரு கொடுத்துருக்க இன்டர்வல்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் பொசிஷனுக்கோ ஃபைனல் பொசிஷனுக்கோ இடையில இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன். ஸோ இது வந்து நம்ம பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம்ல, இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. பிகாஸ் இதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது. அதாவது இப்போ இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து இது வந்து டிஸ்டன்ஸ்னு வச்சுருப்பாங்க, இது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வச்சுருப்பாங்க. இதுதான் ஸ்டார்ட், இதுதான் எண்டு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. கரெக்டாக? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். can be defined as the shortest distance between two position of the object and its direction from initial and the final positionக்கு தான் அதோட direction இருக்கும். அந்த குறிப்பிட்ட amount of timeல அது வந்து ஒரு vector quantity. இது இப்படி போகிறது distance, இப்படி வர்றது displacement. ஓகேவா? இப்போ அசியூம் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்கூல் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் அதே ஃப்ரம் த ஹோமாக இருக்குது. உங்கள் ஹோம் இங்கே இருக்குது, உங்கள் ஸ்கூல் இங்கே இருக்குது, 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த மார்னிங் யூ ஆர் கோயிங் டு ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. என்டையர் ட்ரிப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 2 கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க, திருப்பி 2 கிலோமீட்டர்ஸ் வரீங்கல்ல, இப்போ 2 + 2 is 4. ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுங்கிறது என்னாகும்? 4 கிலோமீட்டர்ஸ்னு வரும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இனிஷியலாக இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, போயிட்டு திருப்பி இங்கே வந்துடுங்க, அப்போ இங்கே தானே முடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல், இனிஷியலும் ஃபைனலும் அதே பொசிஷனில் தான் இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது? எனக்கு 0 அப்படிங்கிறது வரும். பிகாஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் வந்து சேமாக இருக்கிறதுனால. இப்போது எக்ஸாம்பிள் 2.16 இப்போ அத்லெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 ரவுண்ட்ஸான சர்க்குலர் ட்ராக்கில் வந்து கவர் பண்ணுறாங்க. அந்த சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 50 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கேல்குலேட் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு பை ஹிம் கேட்குறாங்க. அப்போ இது என்னது நமக்கு பார்த்தாலே என்ன மாதிரி இருக்குது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் மாதிரி இருக்கா? அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 தடவை போகிறாங்கல்ல, அப்போ 3 × 2πr அப்படின்னு வருமா? 2πr அப்படின்னு வருமா? ஸோ 3 × 2π × ஆறுங்கிறது என்னது? ரேடியஸ் என்னது? 50 மீட்டர் அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல 3 × 2 is 6. 6 5 is 30. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, 300 π அப்படின்னு வரும். மீட்டர்ன்றதை கண்டிப்பாக போகணும். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து இது. அப்போ இந்த பையோட வேல்யூ என்னது? 3.14 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 942 மீட்டர் அப்படின்னு வருது. இப்போது அவங்க 3 ரவுண்டு, ஃபஸ்ட் ரவுண்ட் போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டாங்க, திருப்பி போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டாங்க, திருப்பி போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டாங்க. அப்போ தொடக்கமும் இங்கே தான், ஃபைனலும் இங்கே தான். அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இருக்காது. ஓகே, சின்ஸ் அத்லெட் வந்து சேம் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும், அதனால் அந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.